ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம குடமிளகால எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வரக்கொத்தமல்லி 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், 5-6 வரமிளகா, புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகா, கொஞ்சமாக வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரக்கொத்தமல்லி. உங்களுக்கு சட்னி நிறைய வேணும்னு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, இன்னும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துடணும். கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். ரொம்ப சவக்க விட்டுறாதீங்க. அப்புறம் குடமிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வணக்குங்க. அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் வணங்கினதும் நம்ம அரைக்க வேண்டியதுதான். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வணங்கிடும். உங்களுக்கு சட்னி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போடாமலும் அரைக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது கொஞ்ச நேரம் வணங்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வணங்கிருச்சு. இதை நம்ம ஆறுனதும் நம்ம அரைச்சிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் சட்னி கொஞ்சம் அதிகமாக வேணும்னு தேங்காய் போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் புரிஞ்சிருச்சு. நம்ம சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குடமிளகா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். குடமிளகா சாதம் கூட நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.